10 நாளைக்கு அப்புறம் அந்த ஃபாலிகுலர் ஓவலேஷன் பீரியட் 10-12 நாளைக்கு அப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபாலிகுலர் ரப்சர் ஆகிற டைமாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம அந்த தாம்பத்திய உறவு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பீரியட் முடிஞ்சு ஒரு பீரியட் ஆரம்பிச்சிருந்து ஒரு 10வது நாள் 3 நாள் 4 நாள் பீரியட் நின்றும். அதுக்கப்புறம் 12வது நாள் இருந்து அந்த growth இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மிட் பீரியட் அதில் வந்து நீங்கள் தாம்பத்திய உறவு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னா பெரிய மித்து. நிறைய பேர் ஃபாலிகுலர் growthல மட்டும்தான் நாங்கள் வந்து தாம்பத்திய உறவு வச்சுக்கணும். அது மிகப்பெரிய தப்பு. அப்படி வந்து மெக்கானிக்கலாக எந்த விஷயத்தையுமே பண்ணாதீங்க. இதுக்கான வாய்ப்புகள் ஃபாலிகுலர் growth அதிகமாக இருந்தால் கூட நார்மல் தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லா நேரத்துலையும் வச்சுக்கோங்க. அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் டைம்ல பார்க்கல, ஃபாலிகுலர் growth பார்க்கல. தாம்பத்திய உறவுல இருந்தாங்க, வேணுங்கும் போது இருந்தாங்க. அது இயற்கையா இருந்தது, இயற்கை குழந்தையா இருந்தது, எல்லாமே இயற்கையா இருந்தது. இன்னைக்கு எல்லாமே செயற்கை. நிறைய பேருக்கு வந்து உடனே ஐவிஎஃப் வேணுமாங்கிறது நிறைய இந்த ஒரு ஆப்ஷன் செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க. இது இஸ் பாசிபிலிட்டி, அதையே பாருங்க. நேச்சுரல் பேபி உங்க பேபி அப்படிங்கிறது வேற விஷயம், அதோட ஃபீலுங்கிறது வேற. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நேச்சுரல் இதில் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இனிமையான நிகழ்வு. அந்த காலத்தில் 9 குழந்தைய பெற்று 10வது குழந்தைக்கு ஈஸியாக தாயானாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அவ்வளோ பெரிய டென்ஷன். ஐயோ போகணும், டாக்டர்கிட்ட போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இன்ஜெக்ஷன் போகணும், தேவையே இல்லை. நேச்சுரலாக நிறைய விஷயங்கள் உங்கள் பாடி கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாத்தையுமே சரியாக பண்ண முடியும். எல்லாமே நேச்சுரல் பேபியாக இருக்க முடியும், நேச்சுரல் லைஃப்பை வாழ முடியும்.